ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்களோட கிரக பிரவேசத்துக்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட கிரக பிரவேசத்துக்கு வந்து எங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸில் எங்கள் கூட செலிப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு உங்களோட லவ் வந்து கிஃப்ட்ஸ் மூலயமா எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கிஃப்ட் வந்து எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க சேல்ஸ் டீம் அவங்க வந்து எங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இது ஒரு டைனிங் செட்டு. இதில் பிளேட்ஸ் அண்ட் அந்த சர்விங் ஸ்பூன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நாங்கள் அன்பேக் பண்ணது. நெக்ஸ்ட்டு கிஃப்ட்டை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். ஒரு சில வீடியோஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸ்லாமும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு கிஃப்ட் பார்த்திங்கன்னா எங்களோட ரிலேட்டிவ் ப்ரெசென்ட் பண்ணது. இந்த பிக்சரில் நிறைய குழந்தைகள் இருப்பாங்க. இது மூலயமா ஏசப்பா என்ன சொல்ல வராருன்னா, குழந்தைங்களை என்னிடம் வரவிடுங்கள், ஏனெனில் பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு உரியது. இதில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, குழந்தைங்க வந்து ஹம்பிளாக இருப்பாங்க. அவங்க மனசு வந்து கள்ளம் கபடமற்றது. அது மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு எந்த துரோகமும் செய்யாமல், அடுத்தவங்களுக்கு கெடுதி நினைக்காம, நல்லதையே நினச்சி நல்லதையே செஞ்சோம்னா நம்மளுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இது இன்னொரு ஸ்டைலில் சொல்லணுன்னா, நம் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் மட்டும்தான் வாழ்க்கை. குழந்தைகளை போல் நம்ம தூய்மையாக இருந்துட்டால் எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாருமே நல்லா இருப்போம் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு கிஃப்ட்டை அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் பவுல்ஸ்லாம் இந்த சம்மர் டைமில் ரொம்ப யூஸ் ஆகும். ஆக்சுவலாக பெங்களூரில் பேக் டு ஃபார்ம் ஆகுது. நல்ல மழை டைம்லேயும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா ஜாலியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டு தான். தேங்க்யூ ஸோ மச். இதுலேயே வந்து குட்டி கப்பும் இருக்குது, பெரிய கப்பும் இருக்குது. ஸோ இது என்னோடய க்ராக்கரி யூனிட்டுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு கிஃப்ட்டு. நெக்ஸ்ட்டு கிஃப்ட்டை அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கிஃப்ட் என்னவாக இருக்கும் பார்க்கலாமா? ப்ரெஸ்டீஜில் ஒரு கெட்டில் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். எங்களோட ஹோம் இன்டீரியர் பற்றி நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்து செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன், என்னோடய ஆஃபீஸ் ஃப்ரெண்டாக இருந்த என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறி எனக்கு இப்போ வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு. அவங்க வந்து என்ன கிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அவங்களே 2 கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன ஒன்றா பார்ப்போம். சில பேருக்குள்ளே ஒரு வைப் வந்து செட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வைப் தான் எனக்கு இவங்க ஒரு ஸ்பெஷல் பர்சன் எனக்கு. அந்த கிஃப்ட் ஆல்மோஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து கோல்டன் டச் அப்படின்ற ஒரு வெப்சைட்லேருந்து க்ரியேட் ஆன ப்ராடக்ட்ஸ் அதை வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஓப்பன் பண்ண உடனே எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. பிகாஸ் அது சேக்ரட் ஹார்ட் ஜீசஸ் 24K கோல்டு லீஃபில் பண்ணது. இந்த 24K கோல்டு அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க மனசு வந்து ரொம்ப பியூராக இருந்தது. ஸோ அதனால் எனக்கு இந்த கிஃப்ட்டும் அவங்களோட மனசும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு இதில் வந்து அதோட கேர் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. லைக் எப்படி நம்ம அதை ட்ரை கிளாத் வச்சு தான் வந்து வைப் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் பார்த்துக்கோங்க. நிறைய ஹிந்து ஃப்ரேம்ஸ் இது கூட இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸு, அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். வாவ், இது இன்னொரு ஃபேவரட். இது வந்து திருக்குடும்ப ஸ்டாச்சு. ஆக்சுவலாக நான் என்னோடய ப்ரேயர் யூனிட்டுக்கு இந்த மாதிரி ஐடல் ஸ்டாச்சுவை வந்து நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். லக்கிலி எனக்கு இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ஹோம் டூர் போடும்போது எந்தெந்த இடத்துல நான் எனக்கு பிடிச்ச ஒரு ஆர்டிஃபேக்ட்ஸோ இல்லை இந்த மாதிரி டெக்கர் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறேன்றதை காட்டுறேன் நான். நெக்ஸ்ட்டு கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ணலாம். இது யாருன்னு பார்த்திங்கன்னா என்னோடய நெய்பர்ஸையும் நான் கூப்பிட்டுருந்தேன். அவங்க வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது. இதுவும் வந்து க்ராக்கரி யூனிட்டுக்கு ஆப்டான ஒரு கிஃப்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு நெக்ஸ்ட்டு கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா
இது எங்களோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இது என்னன்னு பார்ப்போம். ஸோஃபார் உங்களுக்கு எந்த கிஃப்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான கீ ஹோல்டர் டெக்கர். ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஹோம் டூரில் கண்டிப்பாக நான் காட்டுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அது வந்து எங்களோட ஃபேமிலி ஒருத்தவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன இருக்குன்ட்டு கெஸ் பண்ணுங்கள், பார்ப்போம். இது டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணுற ஒரு செட்டு. சால்ட் அண்ட் பெப்பர் போடுறதுக்கான ஒரு சின்ன பாட்டில் அண்ட் பிங்க் பவுல்ஸ்லாம் வந்து ஒரு செட்டாக இருந்தது. அண்டு பிளேட்ஸுமே இருந்தது. கண்டிப்பாக இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கிஃப்ட்டு தான். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிஃப்ட்டை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். அண்டு என்னோடய சேனலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோஸ்னால் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நான் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா எங்களோட பக்கத்து ஃப்ளாட் பழைய அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க வந்து ஒரு தெலுங்கு ஃபேமிலி. ரொம்ப ரொம்ப நல்ல ஃபேமிலி. என்கிட்ட நல்லா ஜாலியாக பேசுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட இன்லாஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க எங்களுக்கு என்ன கிஃப்ட்டு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நட்ஸு போடுற மாதிரி ஒரு சின்ன சின்ன பவுல் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட்டு கிஃப்ட் பார்க்கலாம். இவங்களுக்கும் எனக்கும் ஒரு ஸ்பெஷல் கனெக்ட் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து எனக்கு அத்தை பொண்ணு தான். ஆனால் இவங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் என்னோடய டேட் ஆஃப் பர்த்தும் சேம். எங்கள் அத்தையும் அம்மாவும் எப்படி ஃப்ரெண்ட்ஸோ அதே மாதிரி நாங்களுமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். மேபி அது என்ன பாண்டுன்னு எங்களுக்கு தெரியல. பட் ஸ்டில் நாங்கள் வந்து ஒரே காலேஜில் படித்தோம். அண்டு டேட் ஆஃப் பர்த் எல்லாமே சேம். ஓகேங்களா? இந்த கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு அகெயின் ஒரு ப்ரேயர் யூனிட்டில் வைக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஐடல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சேம் அதே திருக்குடும்பம் ஸ்டாச்சு தான். இது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. நான் அப்போவே அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஏஞ்சல். தேங்க்யூ ஸோ மச் சேவியர் அண்ணா. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நான் ப்ரேயர் யூனிட்டில் வைப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு கிஃப்ட்டை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இது என்னன்னு பார்த்திங்கன்னா இதுவும் என்னோடய நெய்பர் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது தான். பழைய அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ எல்லாமே இந்த மாதிரி தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக ஆனாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க கைப்பட இந்த லிப்பான் ஆர்ட்டை வந்து பண்ணாங்க. அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு இந்த ஒரு வேல்யூபிள் கிஃப்ட்டை வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் நந்தினி. தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட்டு கிஃப்ட்டை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து அவங்களோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணது. இதுவும் கிச்சன் வேர் ஐட்டம் தான். இது வந்து நான்ஸ்டிக் கடாய். ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. ஸோ என்னோட சேர்ந்து அன்பாக்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என்னோடய சேனலில் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you.